ஹலோ எவ்ரிவன், ஹாவ் எ கிரேட் டே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, 52 வார சேமிப்பில் 50,000 ரூபாய் சேமிப்பது எப்படி, சேமிப்பதை எப்படி நாம் பிரித்து சேமிக்கிறது மற்றும் அதை எப்படி அதிகரித்து சேமிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்லியிருக்கேன். தெளிவாகவும் உள்ளே இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வருஷத்தில் 52 வாரம் இருக்குது. அந்த ஒரு வருஷத்தை நம்ம நாளாக பிரித்து வச்சுருக்கணும். பேங்க்கில் எப்படி பண்ணுவாங்களோ அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். பேங்க்கில் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேங்க்கில் எப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதமும், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இப்படி 3 மாதமாக அவங்க குவார்ட்டராக பிரிச்சுருவாங்க. இதே மாதிரி தான் நாம் பண்ண போகிறோம். நாம் பண்ணுற மெத்தட் எப்படின்னா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க பேங்க்கில். ஒவ்வொரு பேங்க்கில் 3%லேருந்து 3.15% வரைக்குமே ஒவ்வொரு பேங்க்லேயும் பொறுத்து இருக்குது, சேஞ்ச் ஆகும். நாம் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் தருவாங்க. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேங்க் விஷயத்தில். நாம் ஒரு வருஷத்தை ஜனவரிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நம்ம பிரிச்சுருக்கோம். பேங்க்கில் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் 1, 2, 3, 4 மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஜான்வரிலேருந்து பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்குமே நம்ம 13 வாரம். இந்த 52 வாரத்தை நாளாக வகுத்தோம்னா 13 பிரிஞ்சிருது வாரத்துக்கு. இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளாலே ஒரு வருஷத்தில் 50,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்தில் நாம் டெய்லி சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெய்லி 50 ரூபா எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லைங்க, என்னால் டெய்லி சேவிங்ஸ் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நான் வாரம் மட்டும்தான் எடுத்து வைக்க முடியும்னு நினச்சா 350 ரூபா வாரத்துக்கு எடுத்து வைக்கலாம். இப்படி பண்ணோம்னா நமக்கு மாதத்துக்கு 4,550 ரூபாய் கிடைக்கும். இது 3 மாதத்துக்கு நான் சொல்கிறது இந்த அமௌண்ட். சரிங்களா? அடுத்து ஏப்ரல் மாதம், ஏப்ரல் டு ஜூன் அதே மாதிரி நம்ம டெய்லி 100 ரூபா, முன்னாடி 50 ரூபா சொல்லியிருந்தோம், இப்போ டபுள் பண்ணிடணும் 100 ரூபா. ஏன்னா டெய்லி 100 ரூபா எடுத்து வைக்க முடியாது. அதுக்கு வாரத்துக்குன்னா 700 ரூபா. பேங்க்கில் எப்படி 3 மாதத்துக்கு பிரித்து பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாம் 3 மாதத்துக்கு ஒரு நாம் கொஞ்சம் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணி சேவிங்ஸ் பண்ணனா நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? 700 ரூபா சேவிங்ஸ் பண்ணலாம் வாரத்துக்கு. அப்படி இல்லை, அப்படி வாரத்துக்கு நம்ம இப்படி பண்ணோம்னா மாதத்துக்கு 9,100 ரூபா. 3 மாதத்துக்கு நான் சொல்கிற அமௌண்ட் இது. அடுத்து ஜூலை டு செப்டம்பர் டெய்லி 150 ரூபா. வாரத்துக்கு சேவிங்ஸ் பண்ண நினச்சா 1,050 ரூபா. மாதத்துக்கு 13,650 ரூபா. 3 மாதத்துக்கு சொல்கிறது. அக்டோபர் டு டிசம்பர் 200 ரூபா டெய்லி சேவிங்ஸில். வாரத்துக்கு 1,400 ரூபா. மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 18,200 ரூபா. இந்த 150 ரூபாயும் 200 கொஞ்சம் கஷ்டம்தான். சேவிங்ஸ் பண்ண முடிகிறவங்க இந்த அமௌண்ட் பண்ணுங்க. இல்லை எங்களால் 50, 100 மட்டும்தான் பண்ண முடியும்னு நினச்சா அந்த மெத்தடும் இப்படி மாற்றிக்கலாம். என்ன, நம்ம சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாகும். அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ளே 50,000 சேவிங்ஸ் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். இதே 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே நாங்கள் 50,000 சேவிங்ஸ் பண்ணோன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு வருஷத்தில் நான் 50,000 நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு நம்ம அமௌண்ட்டை 50 நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளாலையும் 50,000 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு 50 ரூபா 100 ரூபா மட்டும்தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியும், டெய்லி எடுத்து வைக்க முடியும், இந்த அமௌண்ட்டுக்கு மேலே என்னால் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 வருஷத்தில் நாம் சேவிங்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? கடைசி 2 கஷ்டம்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு பதிலாக நாம் தீபாவளி போனஸ், பொங்கலுக்கு போனஸ் அந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்கும்போது 1,000, 2,000 ரூபான்னு கொடுக்கும்போது அதை சேவிங்ஸ்க்காக கூட எடுத்து வச்சுக்கலாம்.
நம்மளால் எப்பப்போ 100 150 200ன்னு இப்படி சேர்க்க முடியுமோ அப்பப்போ அந்த அமௌண்ட்டு கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை 10 1000 வரைக்கும் நம்ம கையால் நம்ம சேவிங்ஸ்க்குன்னு ஒதுக்கி வச்சிட்டோம்னா அது ஒரு சேவிங்ஸ் தான். ஜான்வரிலேருந்து மார்ச் சேர்த்த அமௌண்ட்டு 3 மாதத்துக்கு 4550, அதுக்கடுத்து 9100, அதுக்கடுத்து 13650, அக்டோபர் டு டிசம்பரில் 18200. இப்போ நம்ம சேவிங்ஸ் பண்ணோம்னா ஒரு வருஷத்தில் 45500 நம்ம ப்ளஸ் ஒரு 500 இன்க்ரீஸ் பண்ணி 50000 நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். என்ன இதே ஒருத்தங்களோட சேவிங்ஸ்னால இந்த அமௌண்ட்டு, இதே எங்களால் டபுளாக சேவிங்ஸ் பண்ண முடியும், 2 பேரும் சேர்ந்து நாங்கள் சேவிங்ஸ் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மெத்தடை கொஞ்சம் டபுளாக அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். ஜான்வரி டு மார்ச்சில் 500 ஏப்ரல் டு ஜூனில் 1000 இந்த அமௌண்ட் வந்து வாரத்துக்கு 500, அடுத்து ஏப்ரல் டு ஜூனில் 1000 4 வாரத்துக்கு இந்த அமௌண்ட் எடுத்து வைக்கணும். ஜான்வரி டு மார்ச்சில் 500 நம்ம வாரத்துக்கு எடுத்து வச்சா 3 வாரத்துக்கு 3 மாதத்துக்கு அந்த அமௌண்ட்டு 6500 சரிங்களா. அடுத்து ஏப்ரல் டு ஜூனில் 1000 எடுத்து வச்சோம்னா வாரம் 3 மாதத்துக்கு 13000. அடுத்து ஜூலை டு செப்டம்பரில் 1500 எடுத்து வச்சோம்னா 3 மாதத்துக்கு நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 19500 கிடைக்கும். அக்டோபர் டு டிசம்பர் 2000 வாரத்துக்கு 2000 எடுத்து வச்சோம்னா 26000 கிடைக்கும். இந்த 6500 ப்ளஸ் 13000 ப்ளஸ் 19500 26000 இதை ரவுண்ட் பண்ணோம்னா 65000 நம்ம கையில் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சா இந்த மெத்தட், இல்லை எங்களால் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் சேவிங்ஸ் பண்ணாலும் இந்த அமௌண்ட் தான் சேவிங் பண்ண முடியும்னு நினச்சாலும் இது. அந்த 50000க்கும் இந்த 65000க்கும் ஒரு 15000 தான் டிஃப்ரெண்ட்டு. இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணும்போது வருஷம் முடிவில், அதாவது 52 வாரம் கடைசியில் நமக்கே ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும். நாம் தான் இவ்வளோ அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணோமான்னு நீங்களே நினைப்பீங்க. நம்ம கையால் ஒரு 2000 சேவிங்ஸ் பண்ணாலும் அது பெரிய விஷயம் தானே. நம்மளோட செலவுகள் நிறையவே இருக்கும். அந்த செலவுகளை நாம் சிறுக சேமிச்சிருக்கோன்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு அவசரத்துக்கு அந்த அமௌண்ட் எடுத்து நீங்கள் கொடுக்கும்போது சொல்லுவீங்க, நான் அந்த சேவிங்ஸ் பண்ணலைன்னா இந்த அமௌண்ட் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குமான்னு நீங்கள் அப்போ நினச்சிப்பீங்க. அதனால் இந்த சேவிங்ஸை எப்போயுமே மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வளர்ந்து வர நம்ம சித்திரை மேக்க ஒரு சின்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.